இந்த இடத்துல நம்ம ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சன் தான். கிச்சனுமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் அக்காக்கள் எல்லாருமே வந்து என்ன கேட்பீங்கன்னா கிச்சன் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அந்த ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் ப்ளஸ் நமக்கு வந்து டைனிங் ஏரியாவோட ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைப் உறவை ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம போடுற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 45% 60% யூடிஎஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ சேம் இதுக்கும் வந்து 50% யூடிஎஸ் உங்களுக்கு வந்துருவாங்க. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா டைல் இல்லைங்க, கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கிரானைட் தான் போட்டிருக்காங்க. ஃப்ளோரிங் வீட்டு உள்ளே மட்டும் இல்லைங்க, நம்மளோட பிளேஸ் அந்த வெளியே சிட் அவுட் பிளேஸ் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. வீடு வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியல. எல்லா திங்ஸுமே வந்து உள்ளே கவர் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. பாரத் யூனிவர்சிட்டி எக்ஸாக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதே மாதிரி ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருக்கட்டும். அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியை தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்து பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம்ல ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் போட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஸோ அதுக்கே வந்து நல்ல ஒரு என்கொயரிஸ் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வாட்டி லாஸ்ட் டைம் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்ன்றதால நம்மக்கிட்ட கேட்ட சப்ஸ்கிரைப் உறவுகள் கிரவுண்ட் ஃப்ளோரில் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே இன்றைக்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் ஒன்றா நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக புரியுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனல்லேருந்தே நீங்கள் தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா மாடம்பாக்கமில் தாங்க இருக்குது. நம்ம மாடம்பாக்கம் சிவன் கோயில் நிறைய பேருக்கு தெரியும். கோழிப்பண்ணை ஸ்டாப்பே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட மாடம்பாக்கமில் யஷ்வந்த் நகரில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யஷ்வந்த் நகருக்கு பக்கத்துலேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எலிவேஷன் பார்த்துடலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட எலிவேஷன் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11 இயர்ஸ் ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 11 இயர்ஸ் ஆகுது. வாங்க அப்படியே ஒன்றா உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு பெரிய லென்த்தான கேட்டே போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைடில் கார் பார்க்கிங். கீழே 2 வீடு தாங்க. 2 பிளாக்காக பிரித்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஒரு பிளாக் அது ஒரு பிளாக்குன்ட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடு தான் இருக்குது. இந்த பிளாக்கில் ஒரு வீடும் அந்த பிளாக்கில் ஒரு வீடும் இருக்குது. வாங்க நமக்கான கார் பார்க்கிங் ஒன்றா பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கான கார் பார்க்கிங்க. நமக்கு அலகேட் பண்ணது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டராக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பாத்வே 2 சைடு தான் கார் பார்க்கிங் அலகேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இதுவை வந்து நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்து கார் நிறுத்துறதுக்கோ இல்லை பைக் பார்க் பண்ணுறதுக்கோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த வீடு தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஒன்றா அப்படியே பார்த்துடலாம். ஆக்சுவலாக இதை பற்றி நான் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லி ஆகணுங்க. இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக ஒரு வராண்டா மாதிரி இந்த இடத்துல அவங்க செட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல சிட் அவுட் பிளேஸுமே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லிப்பர் ஸ்டாண்டுமே அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த தனியாக நீங்கள் வைக்கணும் அப்படின்றது இல்லை. இந்த இடத்துல ஒரு சிட் அவுட் பிளேஸ் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து தின்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தின்ன போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த இடத்துல நீங்கள் ஒரு சிட் அவுட் பிளேஸ் வச்சுட்டு இந்த இடத்துல சின்னதாக ஒரு கார்டன் உங்களுக்கு வீட்டில் பூச்செடி வளர்க்கணும் அப்படின்னா இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங்கில் டீ சாப்பிட்டுக்கின்னு அப்படியே நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னு அந்த இடம் இங்கே செட் பண்ணிக்கலாம். இந்த வீடு தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங் தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கில் லொக்கேட் ஆகிருக்கு. அப்படியே உள்ளே போய் ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோர் ஆக்சுவலாக இந்த டோர் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டோர், சிங்கிள் டோர் தான் இல்லை. நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது பாருங்கள். நமக்கு ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா டைல் இல்லைங்க, கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கிரானைட் தான் போட்டிருக்காங்க. ஃப்ளோரிங் வீட்டு உள்ளே மட்டும் இல்லைங்க, நம்மளோட பிளேஸ் அந்த வெளியே சிட் அவுட் பிளேஸ் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியா. நமக்கு ஒரு பெரிய லிவிங் ஏரியா ஹால் நல்லா ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபால் சீலிங்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்னிஷ் அதாவது செமி ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க. கிச்சன் அதுக்கப்புறம் பெட்ரூம் அது எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ஃபால் சீலிங்குமே வந்துடுங்க.
பெட்ரூம்லேயும் ஃபால் சீலிங் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எல் ஷேப்பில் நீங்கள் வந்து சோபா போட்டுக்கலாம். சோபா போட்டாலும் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்காங்க பாருங்கள், அது போட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இங்கே ஏரியா இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவி யூனிட்டில் வந்து நீங்கள் ஷோகேஸ் மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் இதை பார்க்க சூப்பராகவும் இருக்கும். அப்படியே வாங்க, இந்த தான் நமக்கு 3 phase EB கனெக்ஷன். இந்த வீட்டோட ட்ரிப்பர் பாயிண்ட் 3 phase EB கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒன்றா பார்த்துடலாம். ஃபேன் நமக்கு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேன் வந்துடும். ஆக்சுவலாக ஹால் உள்ளே போயிட்டு நம்ம இங்கே என்ட்ரன்ஸ் ஆகிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல் வந்துடும். 7 அடியில் எங்கே 8 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ஐ சீலிங்கில் தான் நமக்கு பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா ஐ சீலிங் தான். ஹாலில் என்ன சீலிங் இருக்கோ அதே சீலிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு பேரிவேர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலரில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 10 years மாதிரியே தெரியல எனக்கு இந்த டைல்ஸு, இந்த கிரானைட் ஃபினிஷிங் அதெல்லாம் பார்க்கும்போது. அப்படியே இங்கே வாங்க, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா. நம்ம கிச்சன் வெளியே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சன் தான். கிச்சனுமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் அக்காக்கள் எல்லாருமே வந்து என்ன கேட்பீங்கன்னா, கிச்சன் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அந்த ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் ப்ளஸ் நமக்கு வந்து டைனிங் ஏரியாவோட ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங், ஒரு ஃபேனுமே வந்துடும். அப்படியே இந்த இடத்துல வாங்க, பார்த்திங்கன்னா நமக்கு பூஜை யூனிட் அவங்களே எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. பூஜை யூனிட் நமக்கு வந்துடுவாங்க. ஸ்பேஷியஸாக நீங்கள் பூஜை ரூமே பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி. அண்டு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நமக்கு திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. மேலே எல்லாமே வுட்டில் கவர் பண்ணிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்களா, கரெக்டாக ஃப்ரிட்ஜு. நீங்கள் பெரிய ஃப்ரிட்ஜ் ஆக்சுவலாக இவங்க நார்மல் சின்னதாக ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கினா கூட அந்தளவுக்கு, ஏன்னா இந்த இடத்துலையும் பாருங்கள் ஸ்பேஸ் இருக்குது, ஹைட்டுமே இருக்குது, பாயிண்ட்டுமே இருக்குது. நமக்கு நல்ல ஒரு ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணுன்றதுக்காகவே இந்த இடத்த ஸ்பேஷியஸாக விட்டுருக்காங்க. எதுவுமே இந்த கிச்சன் உள்ள பார்த்தீங்களா, எல்லாமே உள்ளவே கவர், அதாவது ஃப்ரிட்ஜ் வச்சா கூட உள்ளே கவர் ஆகிற மாதிரி இவ்வளோ ஸ்பேஷியஸாக அப்படியே நம்ம வந்து போகிற அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. சவுத் ஈஸ்ட் கார்னரில் தாங்க கிச்சன் கொடுத்துருக்காங்க. சமைக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட்டில் தான் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு மாடுலர் கிச்சன் பண்ணிருக்காங்க பாருங்கள். திங்ஸ் ஆக்சுவலாக அவங்க திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு கேஸ் 2 கேஸ், அதாவது பாருங்கள் 2 கேஸ் வைக்கிற அளவுக்கு உள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல சின்னதாக ஒரு வெசல் வாஷிங்கான ஸ்பேஸ். இது திங்ஸ் வைக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் சமைக்கும் போது திங்ஸ் வைக்கிறதுக்குலாம் அதை பாருங்கள் ஆல்ரெடி அவங்க வச்சுருக்காங்க. எவ்வளோ சாமான் இருக்கா, ஆனால் ஏதாவது உங்களுக்கு கவர் வெளியே சாமான் இருக்க மாதிரி தெரியுதா, அதுதாங்க. நீங்களே ஒரு அப்பார்ட்மெண்ட் இப்போ புதுசாக வாங்குறீங்கன்னா கூட இன்டீரியர் ஒர்க் பண்ணாமல் வாங்காதீங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்கு அழகே வந்து பார்த்தீங்கன்னா, வீடு வந்து எப்பவுமே ஒரு லுக்கு எப்படி இருக்கும்னா, எவ்வளோ திங்ஸ் இருந்தாலும் அது வெளியே தெரியவே கூடாதுங்க. அந்தளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து வுட் ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் நமக்கு செட்பேக், அதாவது பின்வாசல். எப்பவுமே வந்து ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா பின்வாசல் அப்படின்றது நமக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் கிடைக்காதுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ, நல்ல ஃப்ரெஞ்ச் விண்டோ சைஸில் நமக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் நல்ல ஸ்பேஸாக இருக்குது. ஏர் சர்க்குலேஷன், வென்டிலேஷன் அதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிற பின்வாசல். அப்படியே வாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு டோருமே வந்துடும். அப்படியே வெளியே வாங்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு இல்லை மார்னிங் டைமில் அதுக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கான இது தான். அப்படியே இந்த பக்கம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷிங் மிஷினுமே இங்கே வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. உங்களுக்கு மழை சாரல் வந்தால் லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதை டைப் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வீடு வாங்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த வீடு செட்பேக் அப்படி செட்பேக்கை சுற்றி வர மாதிரி பின்வாசல் அதெல்லாமே வரும். இண்டிவிஜுவல் வீடு வாங்குகிற இதுவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்பார்ட்மெண்ட்டு, அதாவது இண்டிவிஜுவல் வீட்டில் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. அப்படியே வாங்க. வீட்டில் ஒன்றா நம்ம பார்த்துட்டோம். அப்படியே உள்ளே போயிட்டு இந்த வீட்டோட பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க.
ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம். உங்களுக்கு அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள் பெட். இந்த பெட் வந்து 2 பேர் படுக்கிற மாதிரி. இதுவே கிங் சைஸ் பெட்னா இதை விட ஒரு அடி இந்த பக்கம் வருங்க. அவள் தானே தவிர நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இவ்வளோ ஒரு பெட்டு போட்டோம் கூட இந்த இடத்துல போயிட்டு வர மாதிரியும் இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் நமக்கு கிச்சனாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நமக்கு ஃபால் சீலிங்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வுட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. அவங்க திங்ஸ்லாம் இருக்குது, அதனால நம்ம ஓப்பன் பண்ணி காட்டல. ஸோ அட்டாச் பாத்ரூமும் வந்துடும். இந்த இடத்துல நமக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க, பட் கவர் பண்ணிருக்காங்க. ஏசிலாம் போட்டிருக்காங்க, அதனால கவர் பண்ணிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம். அப்படியே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து சீலிங் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்ரு பாயிண்ட் வந்துடும். நமக்கு ஃபுல்லாகவே சீலிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 அடி வரைக்குமே வந்து வால் டைல், டோட்டலாக வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹீட்ரு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க வெஸ்டர்ன் ஸ்டைலில். சேம் இங்கேயும் வந்து அந்த பெட்ரூம் அந்த பாத்ரூமில் என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே இதுலேயும் இருக்குது. பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் இண்டிவிஜுவல் வீடு வாங்கினா தான் இது எல்லாமே கிடைக்கும். அப்படியே வாங்க. இந்த வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூமே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால் சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. எல்லாமே வந்து ஆக்சுவலாக இது வந்து அவங்க வீடு வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியல. எல்லா திங்ஸுமே வந்து உள்ளே கவர் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11க்கு 12 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்ம வுட் ஒர்க்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் லேப் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிருக்காங்க. முக்கியமாக இது எல்லாமே நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணியாச்சு. வாங்க அப்படியே நம்ம இந்த வீட்டோட பில்டப் ஏரியா அது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த வீட்டோட லொக்கேஷன் நீங்கள் எப்படி வரணும், இதை சுற்றி என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, சேலையூர். பாரத் யூனிவர்சிட்டி எக்ஸாக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதே மாதிரி ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருக்கட்டும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு மாடம்பாக்கம் கோழிப்பண்ணை ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து மாடம்பாக்கம் கோழிப்பண்ணை ஸ்டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். டேரெக்டாக போனீங்கன்னா இல்லை, இதிலே வந்து இங்கே நிறையா பக்கத்தில் பஸ் ஸ்டாப் தான் இருக்குது, ஷார்ட்கட் இருக்குது. இதே ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் தாங்க. என்னென்னா வந்து நமக்கு பாரத் யூனிவர்சிட்டிலேருந்து டுவர்ட்ஸ் நம்ம மாடம்பாக்கம் கோழிப்பண்ணை ஸ்டாப் வருது பார்த்தீங்களா, அந்த ரோட் கனெக்டிவிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தான். மாடம்பாக்கம் ராஜகீழ்ப்பாக்கம்லேருந்து மாடம்பாக்கம் போகிற ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 500 மீட்டர் தான். ரெண்டுத்துக்குமே சென்டராக இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோட முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஒன்றா நான் சொல்லிடுறேன். மெயின்டெனன்ஸ், பில்டப் ஏரியா அதெல்லாமே இப்போ நம்ம சொல்லிடலாம். இந்த வீட்டோட பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 946 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. அதாவது 946 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. பட் நமக்கு அடிஷ்னலாக அந்த வெளியே பார்த்தீங்கன்னா வராண்டா ப்ளஸ் செட்பேக் அது எல்லாமே வந்துடும். அப்படியே நான் ஓவராலாக எல்லாமே சொல்லியாச்சு. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தாச்சு. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 461 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 50% யூடிஎஸ். அதாவது இப்போது நம்ம போடுற அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் வீடாக இருக்கட்டும், ஒன்றுமே நம்ம வந்து ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கணும், அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கணும், கரெக்டான இதுவாக இருக்கணுன்றதை பார்த்து நம்ம பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி தாங்க இந்த வீட்டுக்குமே நம்ம வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்தாலும் எல்லாமே முக்கியமான விஷயத்த யூடிஎஸ் நம்ம பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம போடுற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 45லேருந்து 60% யூடிஎஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ சேம் இதுக்கும் வந்து 50% யூடிஎஸ் உங்களுக்கு வந்துடுவாங்க. இந்த வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 11 இயர்ஸ் ஆயிடுச்சு, அவள் தான் சொல்லியாச்சு. அண்ட் ப்ரைஸ், இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. 51,50,000 கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். லோன் போனோம்னாலும் 80% வரைக்கும் பேங்க் லோன் நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை சேல் பண்ணணும், இல்லை வேறு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிவிட்டு வேறு எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு என்ன சப்போர்ட்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்து உங்களுக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.